சென்னை அடையாறில் வங்கி மேலாளரின் கன்னத்தில் அறைந்த விவகாரம் தொடர்பாக தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் அவர்கள். சுப்பிரமணியன், வணக்கம். தற்போது அழகிரியின் மகளிடமா இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணை தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? சென்னை அடையாறில் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் SBI வங்கி NRI கிளை செயல்பட்டு வந்தது. இந்த கட்டிடத்துடைய உரிமையாளர் முன்னாள் அமைச்சர் அழகிரியுடைய மகள் கயல்விழி. இந்த கட்டிடத்துடைய லிப்ட் முறையாக வேலை செய்யாத காரணத்தினால் அது குறித்து அந்த வங்கியுடைய மேலாளர், கிளை மேலாளர் ஹர்ஷன் சிங் என்பவர் அடிக்கடி புகார் அளித்திருக்கிறார். அந்த புகார் தொடர்பாக கயல்விழிக்கும் மேலாளருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது கயல்விழி அந்த மேலாளரை தாக்கியதாக தெரிகிறது. இது தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி இருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் தொடர்பாக மேலாளர் ஹர்ஷன் சிங் சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகார் தொடர்பாக கயல்விழி மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கை தொடர்ந்து கயல்விழிக்கு சாஸ்திரி நகர் போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். அந்த சம்மனின் அடிப்படையில் இன்று விசாரணைக்காக சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் கயல்விழி ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் காவல் ஆய்வாளர் ரோகிணி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் CCTV காட்சிகளின் அடிப்படையிலும் முழுமையாக அவர் அளிக்கப்பட்டிருக்கூடிய புகாரின் அடிப்படையிலும் கயல்விழியிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.